அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் அலர் வலியுறுத்தல் குறள் எண் 1147. ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய். காதல் நோய் ஊரார் பேசும் வதந்தியை எருவாகவும் தலைவியின் தாய் சொல்லும் சொற்களை தண்ணீராகவும் கொண்டு வளர்கிறது. The love disease is growing by taking gossip as manure and the words of mother as water. துழிப்பா, காதல் நோய் பயிர் வளர்ப்பது ஊரார் புரழியும் தாயின் கடுஞ்சொல்லும். காதல் நோய் பயிர் வளர்ப்பது ஊரார் புரழியும் தாயின் கடும் சொல்லும். இதுக்கு ஒரு சங்கிலக்கிய பாடல் ஒன்று திருவாய்மொழியில நம்மாழ்வார் சொன்ன ஒரு பாடல், அதுவும் சொல்லியிருக்குது. அப்படிதான். அலரின் தோன்றும் காமத்து மிகுதி ஊரவர் கவ்வை எருவிட்டு அன்னை சொல் நீர் படுத்து ஈரனல் வெத்தி முளைத்த நெஞ்சம் பெருஞ்செய்யில் பேரமர் காதல் கடல் புரைய விளைவித்த காரமர் மேனி நம் கண்ணன் தோழிக்கடியேனே. என்ன சொல்றாங்கன்னா, நெஞ்சம் தான் வயல், அதுல காதல் தான் நெல், அதற்கு போடக்கூடிய பயிர் என்னன்னா, நீர் என்னன்னா, ஊத்தக்கூடிய நீர் அன்னை சொல், அதுக்கு போடக்கூடிய எரு எதுன்னா அலரின் தோன்றும் காமத்து மிகுதி ஊரவர் கவ்வை எருவிட்டு, அந்த கவ்வை தான் வதந்தி தான் எரு அப்படின்னு அதுலயும் வருது. இதற்கு வைரமுத்து அவர்களுடைய உரை, கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறேன் காம நோயை, அதை நானா வளர்க்கிறேன், தூற்றும் அலரென்னும் எருவிட்டு அன்னையின் இடித்துறை என்னும் நீர் விட்டு இந்த ஊரெல்லாம் வளர்க்கிறது அப்படின்னு கவிப்பரசு வைரமுத்து அதுக்கு உரை சொல்லியிருக்காரு. பொதுவா பாத்தீங்கன்னா, காதல் பயிர் ஒரு காதல் ஒரு வெளிச்சம் மாதிரி, ஒரு விதை மாதிரி தலைவி நெஞ்சிலையும் தலைவன் நெஞ்சிலையும் தோன்றி இருக்கும். தலைவன் நெஞ்சில கொஞ்சம் அதிகப்படியாவே தோன்றிருக்கும். பட் தலைவன் நெஞ்சில கொஞ்சமா தான் ஒரு பிளாஷ் அடிச்ச மாதிரி, ஒரு மின்னல் அடிச்ச மாதிரி தோன்றி இருக்கும். அதை அப்படியே விட்டிருந்தா அந்த நினைவு வேண்டான்னு தலைவியே ஒதுக்கி இருப்பான். இவன் சரிப்பட மாட்டான், இவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், நம்ம குடும்ப வழக்கம் இப்படி, நம்ம ஆச்சாரம் இப்படி, அதுக்கு அது சரி வராது, இது சரி வராதுன்னு அவளே ஒதுக்கி இருப்பான். ஆனா என்ன பண்றாங்க, இந்த ஊர் மக்கள்லாம் இவங்க ரெண்டு பேர்த்து சேர்த்து வச்சு புரளி பேசிக்கிட்டே இருக்காங்க. புரளி பேசுறதே காதுல வெள்ளங்கிறதுக்காக தான். ஒருத்தன் வாந்தி எடுத்தாங்க, இன்னொருத்தர் சொல்ல, அது கொஞ்சம் கருப்பா இருந்துச்சு, ஹெமட்டபிசன் சொல்லுவோம், அதாவது ரத்த வாந்தியில சிவப்பா இருக்கிறது ரொம்ப கம்மி, கருப்பா இருக்கிறது அதிகம். அதை இன்னொருத்தன் பார்த்தான், டேய் அவன் கருப்பா வாந்தி எடுத்தான்டா அப்படின்னு போய் அடுத்தவங்கிட்ட சொன்னான். இன்னொருத்தன் என்ன சொன்னா, அதை போய் இன்னொருத்தங்கிட்ட, அந்த கேட்டவன் இன்னொருத்தங்கிட்ட போய் என்ன சொல்றான், அவன் கருப்பா காக்கா மாதிரி வாந்தி எடுத்தான்டா அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் போய் என்ன சொன்னா, அடே அவன் காக்காவே வாந்தி எடுத்தான்டா, நேற்று ராத்திரி முழு காக்காய் முழுங்கிட்டான் போல் இருக்கு அப்படின்னு சொன்னான். இதுதான் புரளி. நம்ம ஒரு விஷயம் சொன்னா அது பன்மடங்காக பெரிய திரும்பி நம்மகிட்டே சேரும், அதுதான் புரளி. அப்படி இந்த காதலியும் தலைவனும் தலைவியும் எதுவும் சொல்லாமலும் கூட அவங்களுடைய காதலை பற்றி இந்த ஊரார் புரளி பேசி 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 அது தலைவி காதுக்கும் வருகிறது, தலைவன் காதுக்கும் வருகிறது. அப்ப தலைவி என்ன நினைக்கிறா, இந்த மாதிரி புரளி பேசுறாங்களே, இவன் உண்மையிலேயே எப்படிப்பட்ட ஆளுன்னு அவனை கவனிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப கவனிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, அட கொஞ்சம் சிவப்பா இருக்கானே, கொஞ்சம் மூக்கு நீளமா இருக்கு, சிரிக்கும் போது கன்னத்துல குழி விழுது, சிரிச்சுக்கிட்டே இருக்கானே, சிரிக்க சிரிக்க பேசுறானே, உயரமா இருக்கானே, கொஞ்சம் அறிவுள்ளவன் போல் இருக்கு, கொஞ்சம் படிச்சவன் போல் இருக்கு, கொஞ்சம் வேலையில் இருக்கான் போல் இருக்கு அப்படின்னு அவனை பற்றிய நல்ல எண்ணங்கள் தலைவியினுடைய மனதில் தோன்றுகிறது. தலைவனுக்கும் தலைவியை பற்றி என்ன எண்ணம் தோணும் தெரியுமா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு மாதிரி தான் இருக்கா, அப்பா அம்மாலாம் சொல்படி கேட்டுப்பா இருப்பா போல் இருக்கு, நம்மள அதிகமா மிரட்ட மாட்டா போல் இருக்கு, கையெல்லாம் பார்த்தா மென்மையா இருக்கு, அடிச்சா வலிக்காது கூட போல இருக்குது அப்படின்னு அவளை பற்றிய ஒரு உருவகம் தலைவனுக்கும் ஏற்படும். அப்போ இது ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை இவங்க புரளி பேசும் பொழுது இவங்க மனசுல அது விதையா இருந்தது கொஞ்சம் செடியா அப்படியே வளருது. அந்த செடிக்கு அந்த எரு தான் இந்த புரளி, அந்த வதந்தி. வெறுமே எரு விட்டா போதுமா, நிலத்துல விதைன்னு வச்சு நட்டுட்டு முடியாது, தண்ணி விடணும். குறிப்பா தென்னந்தோப்பு, பாக்குத்தோப்பு, மாந்தோப்பு, இதுக்கெல்லாம் தண்ணி நிச்சயமா தேவை. இது ஒரு 1000 காலத்து பயிராக வளர வேண்டும் என்றால் அப்ப தண்ணி விடணும். அந்த தண்ணி எதுனா தாயினுடைய கடுஞ்சொல். பையனுடைய அம்மா பெரும்பாலும் திட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பெரும்பாலும் பையன் தான் அம்மா திட்டுவான். ஆனா இந்த காலத்துல பொண்ணு அம்மாவை திட்டுறா, ஆனா அந்த காலத்துல பொண்ணை அம்மா திட்டினா. என்ன திட்டினா, டேய் ஏய் ஜன்னல் எட்டி பார்க்காத, கதவு பத்தில போய் நிக்காத, என்ன சிரிப்பு, மாறா ஒழுங்கா போடு, அப்பதான் தாவணி போட்டாங்க, மாறா ஒழுங்கா போடு,
உள்ள போ, இப்படி எல்லாம் திட்டிட்டு இருப்பான். அவ ஒண்ணுமே இல்லாம ஜன்னல் பக்கம் வந்து நாய் போகுது நரி போகுதுன்னு வேடிக்கை பார்த்தா கூட அவங்க அம்மா இவனை தலைவனை பாக்குறது தான் வந்து நிக்கிறான்னு சொல்லி இப்படி திட்டிட்டு இருந்தா. அவ காண்டாயிட்டா, கடுப்பாயிட்டா. நான் சும்மா வந்து ஒழுங்கா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன வந்து இந்த மாதிரி இழுக்கிறியா, எனக்கு வந்து கிண்டல் பண்ணி என்னை வந்து கேலி பண்ணி என்னை வந்து திட்டி இந்த மாதிரி எனக்கு வந்து மனசுல ஒரு எண்ணத்தை உருவாக்குறியான்னு சொல்லிட்டு இருடி மோல நானே வந்து அவனை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு எதிராகவே அந்த பொண்ணு வந்து அந்த தலைவனை காதலிக்க ஆரம்பித்து விடுகிறாள். இந்த காட்சியை தான் ஐயன் அற்புதமாக இந்த குறளில் கொண்டு வந்து சொல்லியிருக்கார். ஊரவர் கவ்வை எருவாக, இந்த அன்னை என்ற சொல் இந்த ஒரு குறள் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அன்னை சொல் நீராக நீடும் இந்நோய். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்ராலய வழி அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி கடமையாளர். நாள் நன்றி. டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.